இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, என்னுடைய டெலிவரி ஸ்டோரிய பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? சி செக்ஷன் ஆனதுக்கான காரணம் வந்து என்னுடைய மிஸ்டேக்னால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மே 26 தான் எனக்கு டியூ டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா மே 6 வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. என்னன்னா, டெலிவரி கிட்ட வந்து மாம்பழம் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மாம்பழம் நான் அதிகமா சாப்பிட்டதுனால எனக்கு ஃபுல்லா வந்து லூஸ் மோஷன் ஆகி ஃபீவர் அதிகமாயிடுச்சு. உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுமே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, இது வந்து டெலிவரி பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் டே ஃபுல்லா நாங்க வெயிட் பண்ணி பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து பெயின் அதிகமா இருந்தா மட்டும் தான் எங்களால வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டியூஸ்டே மார்னிங் 4:30க்கு வந்து எனக்கு பனிக்கூடை உடஞ்சதுனால, இனிமேலு வந்து வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபீவரும் இருக்கிறதுனால, நார்மல் வந்து இனிமேலும் வந்து ட்ரை பண்ண முடியாது. சிசேரியன் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குமே வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, என்னை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ.